ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வல்லாரை கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரை கீரையில் இருக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்களில் ஏற்படக்கூடிய வலியை போக்குறதும் இந்த வல்லாரை கீரையில் இருக்குது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கான தன்மையும் இந்த வல்லாரை கீரையில் இருக்குது. வாங்க இதை எப்படி பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை தினமும் காலையில் 5 முதல் 10 மில்லிகிராம் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு ஒரு தேவையான பொருட்கள் ஒரு கிண்ணம் நிறையா வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் அதை நல்லா காய வச்சுக்கோங்க. இரவு வரைக்கும் இந்த மாதிரி காயட்டும், ஈரம் போனால் போதும். ஒரு கடாயில் 1/4 கப் கடலை பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே கப்பில் 1/4 கப் கருப்பு உளுந்து, நீங்கள் வெள்ளை உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது நல்லது, அதுக்காக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இது 3ஐயும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 4 வரமிளகா, குழந்தைங்களுக்கான 4 போட்டிருக்கேன், நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. வல்லாரைக்கீரையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா அது மொறுன்னு இருக்கணும். எல்லாமே தீ மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அரைச்சி பொடி ரெடி ஆயிடுச்சு.